ஹே காய்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா எஸ்ஐயோட கேஸ் டீட்டெயில்ஸ் அப்புறம் பிசி கேஸ் டீட்டெயில்ஸ் பற்றி தான் பார்க்க போகிறோம். ஓகேவா? நம்ம சேனலை நீங்கள் புதுசாக பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். தம்ப்நெயில் பார்த்துருப்பீங்க, எஸ்ஐ கேஸ் டிஸ்மிஸ்ட். ஸோ நம்மளோட ஓல்ட் கேஸ் எதுவும் டிஸ்மிஸ் ஆகலை. ஸோ புதுசாக வந்துட்டு அந்த எடிட் ஆப்ஷன் வச்சதுக்காக ஒரு கேஸ் ஒன்று ஃபைல் பண்ணியிருந்தாங்க. ஓகேவா? ஸோ அது ஃபார் அட்மிஷன் அப்படின்னு இருந்துச்சு. இன்றைக்கி அதே ஜட்ஜ் அவங்க பிடி ஆஷா மேடம் தான். ஸோ என்ன ஆயிடுச்சு அப்படின்னா அதை டிஸ்மிஸ் பண்ணிட்டாங்க. ஸோ அது எதுக்காக போடப்பட்ட கேஸுன்னு பார்த்தீங்கன்னா, ஸோ ஆக்சுவலாக எஸ்ஐ நோட்டிஃபிகேஷன் வந்துட்டு 4/4/2025 அப்போ வந்துச்சு. ஓகேவா? ஸோ அதுக்கான லாஸ்ட் டேட் வந்துட்டு 3/5/2025 கொடுத்துருந்தாங்க. அதுக்கப்புறமாட்டி கரெக்ஷன் பண்ணுறவங்க எல்லாம் கரெக்ஷன் விண்டோ ஓப்பன் பண்ணாங்க. 13/5/2025 வரைக்கும் கரெக்ஷன் பண்ணிக்கலான்ட்டு. ஸோ அப்போ தான் அவங்களுக்கு வந்துட்டு இந்த ரஞ்சித் சிங் கேஸோட ஜட்ஜ்மெண்ட் வந்துச்சு. ஸோ அதன்படி என்ன பண்ணிட்டாங்க அப்படின்னா, ஓப்பனுக்கும் டிபார்ட்மெண்ட்டுக்கும் ஒரே எக்ஸாம் தான் வைக்கணும்னு சொல்லிட்டாங்களா. ஸோ இவங்க எடிட்டில் இன்னொரு ஆப்ஷன் ஒன்று கொடுத்தாங்க. ஸோ ஆல்ரெடி ஓப்பனில் அப்ளை பண்ணியிருக்கவங்க இந்த டிபார்ட்மெண்ட் ஆப்ஷனும் அவங்களுக்கு கொடுத்தாங்க. ஓகேவா? போத் ஓப்பன் அண்ட் டிபார்ட்மெண்ட் அந்த எடிட் ஆப்ஷன் ஓப்பன் பண்ணாங்க. ஸோ அதை எதிர்த்து அது எப்படி நீங்கள் வந்துட்டு அந்த ஆப்ஷன் உங்களால் எப்படி கொடுக்க முடியும், அது எந்த சட்டத்துக்கு உட்பட்டு வருது அப்படின்ற மாதிரி கேள்வி எழுப்பியிருந்தாங்க. ஸோ இவங்க கேஸில் என்ன டிஸ்கஸ் பண்ணாங்க அப்படின்னா, வேக்கன்சிஸ் பற்றி கொஞ்சம் டிஸ்கஸ் பண்ணாங்க. மொத்தம் 1299 போஸ்ட் இருக்குது. ஸோ அதில் ஓப்பனுக்கு வந்துட்டு தாலுக்கில் 598 ஏஆரில் 235, அதே மாதிரி 20% வந்துட்டு ரிசர்வேஷன் டிபார்ட்மெண்ட் கேண்டிடேட்ஸ்க்கு. ஸோ அதில் தாலுக்கு வந்துட்டு 187, ஏஆர் வந்துட்டு 73. ஸோ அதை பற்றி டிஸ்கஸ் பண்ணாங்க. ஸோ அதுக்கப்புறமாட்டி நீங்கள் எந்த அடிப்படையில் இந்த எடிட் ஆப்ஷன் கொடுத்தீங்கன்ற மாதிரி கேள்வி கேட்டாங்க. பட் அந்த கேஸ் என்ன ஆயிடுச்சு அப்படின்னா இப்போது டிஸ்மிஸ் ஆயிடுச்சு. ஓகேவா? ஸோ நம்மளோட எஸ்ஐயோட கேஸ் ஆல்ரெடி இருந்த அந்த கிரேஸ் மார்க் கேஸ்க்கு வந்துட்டு எந்த அப்டேட்டும் இப்போ வரைக்கும் இல்லை. நானும் தெரிஞ்ச வகையில் கேட்டுட்டும் இருக்கேன். ஸோ எந்த அப்டேட்டும் இல்லை. அடுத்ததாக பிசி கேஸ் என்னாச்சு அப்படின்னா, நேற்றைக்கு வந்துட்டு ஹியரிங் போட்டிருந்தாங்க 6/7/2026. ஸோ 127 நம்பர் ஆயிருந்துச்சு. எப்போவுமே 100க்குள்ளே வந்துச்சுன்னா அன்றைக்கி அந்த கேஸ் முடிகிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்குது. பட் 100 தாண்டிடுச்சு அப்படின்னா கண்டிப்பாக அந்த கேஸ் தள்ளி தான் போகும். ஸோ அடுத்த ஹியரிங் எப்போ போட்டிருக்காங்க அப்படின்னா நாளைக்கு, அதாவது 8/7/2026 போட்டிருக்காங்க. ஸோ அதோட அப்டேட் என்னன்னு நமக்கு நாளைக்கு தான் தெரியும். ஸோ பெரும்பாலும் 100க்குள்ளே வந்துருச்சு அப்படின்னா அன்றைக்கி அந்த கேஸ் ஓவர் ஆகிடும். ஸோ இதில் இப்போ என்ன பிரச்சனை அப்படின்னா, இந்த பாஸ் பண்ணியிருக்க ஸ்டூடெண்ட்ஸோட லைஃப்பும் போயிட்டுருக்கு. அதே மாதிரி ஸோ இது ஒரு இன்டர்னல் வார் மாதிரி ஆகிட்டுருக்கு. பாஸ் பண்ணவங்களுக்கும் பாஸ் பண்ணாதவங்களுக்கும், இந்த கேஸ் போட்டவங்க எல்லாரையும் திட்டுறது, ஸோ இவங்களுக்குள்ளே அடிச்சுக்கிறது, இந்த மாதிரி நிறையா விஷயங்கள் போயிட்டுருக்கு. ஸோ உங்களுக்குள்ளே அடிச்சுக்கிட்டு ஒன்றுமே பண்ண போகிறதில்ல. இந்த வழக்குகளை சீக்கிரமாக விசாரித்து ஒரு முடிவுக்கு கொண்டு வந்தால் தான் இப்போ படிச்சுட்டு இருக்க ஸ்டூடெண்ட்ஸ்க்கும் அது வந்துட்டு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். அதே மாதிரி பாஸ் ஆன ஸ்டூடெண்ட்ஸ்க்கும் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஸோ ஃபிசிக்கலுக்கு ப்ரிப்பேர் பண்ணணும், இன்டர்வியூக்கு ப்ரிப்பேர் பண்ணணும். ஸோ நிறைய விஷயங்கள் இருக்குது இதில். ஸோ அதே மாதிரி இந்த டிலே ஆகிறதுனால என்ன பிரச்சனை வரும் அப்படின்னா, ஏஜ் அவுட் ஆகிரும். நிறையா பேருக்கு ஏஜ் பார் ஆகிடும். ஓகேவா? ஸோ இந்த பார்டர் ஏஜில் இருக்கவங்களுக்கு வந்துட்டு ஸோ இப்போ இந்த இயர்க்குள்ளே வர வேண்டிய நோட்டிஃபிகேஷன் 1 இயரோ லாஸ்ட் 2023 எஸ்ஐ மாதிரி 2 இயர்ஸ் தள்ளி போச்சு அப்படின்னா 2 செட்டில் 2 வருஷத்து மாணவர்கள் வந்துட்டு பாதிக்கப்படுவாங்க. ஸோ கண்டிப்பாக அவங்களால எக்ஸாம் எழுத முடியாது. ஸோ ஏஜ் பார் ஆகிடும். ஸோ அவங்களோட நலனையும் கருத்தில் கொண்டு கொஞ்சம் சீக்கிரமாக இந்த கேஸ்லாம் முடிஞ்சு அடுத்த நோட்டிஃபிகேஷன் வந்துச்சு அப்படின்னா அது எல்லாருக்குமே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதே மாதிரி நான் எல்லா வீடியோலையும் சொல்கிறது தான். ஸோ தயவு செஞ்சு உங்களோட ஃபிசிக்கல் ப்ரிப்பரேஷன்ஸ், அதுக்கப்புறம் இன்டர்வியூ ப்ரிப்பரேஷன் பாஸ் பண்ண ஸ்டூடெண்ட்ஸ் வந்துட்டு ஸ்டார்ட் பண்ணிடுங்க. ஸோ ரிசல்ட் வந்ததுக்கப்புறம் பண்ணலாம் அப்படின்னு விட்டுறாதீங்க. இப்போயே ஸ்டார்ட் பண்ணுங்கள். நிறையா பேர் ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. ஸோ ஃபிசிக்கலில் உங்களுக்கு பிசியில் இருந்த மாதிரி காம்படிஷன் கம்மியாக இருக்காது. ஏன்னா நான் தெரிஞ்சுக்கிட்ட வரைக்கும் பிசியில் நிறையா பேர் ஃபிசிக்கல் ஒழுங்காக பண்ணல. ஆனால் இப்போது இவ்வளோ கேப் ஆகிடுச்சு. ஓகேவா? ஸோ நிறையா பேர் கண்டிப்பாக ஃபிசிக்கலி ரெடி ஆகிருப்பாங்க. கண்டிப்பாக காம்படிஷன்ஸ் ஹெவியாக இருக்கும். டபுள் ஸ்டார் போட்டால் மட்டும்தான் வேலை கிடைக்கும். ஸோ தயவு செஞ்சு ஃபிசிக்கலில் கான்சென்ட்ரேட் பண்ணுங்கள். ஸோ அடுத்து ஏதாச்சும் அப்டேட்ஸ் இருந்துச்சு அப்படின்னா நான் உங்களுக்கு அடுத்த வீடியோஸில் போகிறேன். அதே மாதிரி உங்களுக்கு ஏதாச்சும் டவுட்ஸ் இருந்துச்சு, கிளாரிஃபை பண்ணணும் அப்படின்னா நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள். நான் கண்டிப்பாக அதை உங்களுக்கு நான் கிளியர் பண்ணுறேன். அதே மாதிரி வேறு ஏதாச்சும் வீடியோஸ் நான் போஸ்ட் பண்ணணும் அப்படின்னாலும் நீங்கள் அதையும் கமெண்ட் பண்ணுங்கள். நான் கண்டிப்பாக உங்களுக்காக அந்த வீடியோ போஸ்ட் பண்ணுறேன். ஸோ அடுத்த வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நன்றி, வணக்கம்.